நேத்து ஈவினிங் போல நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. டக்குன்னு அப்படியே மழை வர மாரி கிளைமேட் ரொம்ப சூப்பரா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஊட்டி, கொடைக்கானல்லலாம் இருந்தோம் அப்படின்னா, எப்படி ஜிலு ஜிலுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அப்படியே இருட்டிருச்சு. மயிலெல்லாம் ஒரு சைடு கத்துது. மண் வாசனை சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெளிய நின்னுட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் சரி பாப்பா ஸ்கூல் விட்டு வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. டீ வச்சா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பால ஊத்தி ஒரு சைடு சிம்முல வச்சுட்டு, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு வந்து ஒரு 2, 3 நாளாவே சத்து மாவு கொழுக்கட்டை செஞ்சு குடுங்கம்மா, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு குடுங்கன்னு கேட்டிருந்தா. நான் அந்த தேங்காய் இல்லாதனால செஞ்சு குடுக்காம இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்காய் உடைச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே மழை வரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது. மழை வந்துச்சு அப்படின்னா, அப்படியே வீடே ஜிலு ஜிலுன்னு ஆயிடும். உள்ள கேஸ் ஸ்டவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே காத்துல அணைய ஆரம்பிச்சுரும். அதனால டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, அப்படியே வந்து கொழுக்கட்டை செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு, அப்படியே புடி கொழுக்கட்டை மாரி புடிச்சு இட்லி பாத்திரத்தில வச்சுட்டேன். ஒரு சைடு டீ ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவும் வரத்துக்கு கரெக்ட்டா இருந்தது. வந்ததுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டையும் சுட சுட டீயும் குடிச்சிட்டு, 2 பேத்துக்கும் இப்போ வந்து எக்ஸாம் இப்போ ரீசென்ட்டா முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதோட பேப்பர் டெஸ்ட் பேப்பர் குடுத்து விட்டுருந்தாங்க. அத பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.